பாருங்க சிக்கன் சுக்கா பாதியிலேயே கட் பண்ணிட்டேன், தெரியாமல் அதில் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். சிக்கன் எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு தக்காளி கிடையாது, ஒன்லி பெப்பர் சிக்கன் சுக்கா பாருங்கள். அது வெந்த அப்படியே தண்ணியே ஊற்ற வேண்டாம். இந்த கேப்பில் பாருங்கள் பிரியாணி பண்ணோம் இல்லையா, குக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன். பெரிய உதிரியாக இருப்பாங்க, வீட்டு அரிசி தாங்க, பாஸ்மதி கிடையாதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குங்க. சுக்கா பாருங்கள், பெப்பர் சுக்கா, சிக்கன் பெப்பர் சுக்கா பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள். அது பேலன்ஸ் மசாலா வச்சா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணிங்க. இப்படி நல்லா கொதிக்க பாருங்கள். சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் பெப்பர் சுக்கா பாருங்கள். இது மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒன்றுமே இல்லைங்க, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறைய, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், மிளகு அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம், ஒரு வெங்காயம் மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சு இதை போட்டுற வேண்டியதாங்க. வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க, அவ்வளோதாங்க. இது அப்படியே வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம், தோசைக்கு உள்ளே வச்சு வேஸ்ட்டாக மாதிரி சாப்பிட்லாங்க. சூப்பரான சிக்கன் பெப்பர் சுக்கா பாய். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.